ஹலோ, நம்ம இன்றைக்கி சிங்கப்பூர்லேயே ஒரு சூப்பரான பிளேஸ் தான் போகிறோம். லஞ்செல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நல்ல மழையாக இருந்ததுனால கேப்லேயே போயாச்சு. நம்ம இன்றைக்கி சிங்கப்பூரில் இருக்க சிங்கப்பூர் ஃப்ளையர் தான் வந்திருக்கோம். ஜெயண்ட் வீலுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளையர் கீழே ஒரு குட்டியாக பார்க் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதில் வாட்டர் ஃபால் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியலாக செட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுக்கப்புறம் ஒரு குட்டி பிரேக் அப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டோம். ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு டைம் கேப்சல்னு சொல்லி ஒரு இடம் இருந்துச்சு. இந்த இடம் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் பற்றி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் மாதிரி டிஸ்பிளே ஆச்சு. அதுக்கப்புறம் டைம் கேப்சல் 2ல் இந்த மிரர் ரூம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் நல்ல ஸ்பாட் இது. பாப்பாவே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அவனை விட நான் ஒரு குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருந்தேன். இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கிறது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு நேராக நாங்கள் ஃப்ளையர் போயிட்டோம். ஃப்ளையர் வேர்ல்டுலேயே செகண்ட் டாலஸ்ட் ஃப்ளையர் இது தான். 165 சென்டிமீட்டர் இருக்குது. மேலே போக போக லைட்டாக பயமாயிடுச்சு. மேலே அந்த டாப்புக்கு போனோன்னா வியூ உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் நான் போட்டிருக்கிறதுலாம் ரொம்ப கம்மி தான். இதோட ஃபுல் வீடியோ என்னோடய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.